கடவுளுக்கு நன்றி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி, அண்டு ப்ளஸ் பீப்புள் எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நன்றி வரேன் நான். அண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா, இன்னைக்கு தாமதம் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயம் யதார்த்தமாக பண்ணணும்னு நினைப்போம், யதார்த்தமாக பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது அமைஞ்சிரும். ரொம்ப ஆசைப்பட்டு அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணணும், இது வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக தீர்க்கமாக இருந்து அதுக்கு அது பண்ணி தீரணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று வரும். காலைல அதே மாதிரி சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி என்னோட லைஃப்ல. நான் இந்த மொமெண்ட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட் யோசிச்சு பார்க்குறேன். இந்த தருணத்தில் இப்போ இருக்கும்போது நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன். முத எனக்கு முன்னாடி கேமரா வச்சு என்னை நடிக்க வச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்கே நின்று இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நான் தனிப்பட்டு இதை யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே நின்று உங்க எல்லாரும் முடியும் பேசுகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எங்கள் படம் 24th ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மொமெண்ட் கூட இன்னும் எனக்கு ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போறேன்ற அந்த இது கூட அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது, இதுக்கு நம்ம பேசணும், ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம் நான் பார்க்குறேன். இது எல்லாரும் முடியும் பேசுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தமிழ் சினிமாவுக்கு. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் நான் அவர் போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க ஈபியா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலியமா நான் சாரை மீட் பண்ணுறேன். எங்க நான் ஃபர்ஸ்ட் சாரை மீட் பண்ணேன் அப்படின்னா சேம்பர்ஸ்ல தான் நாங்கள் மீட் பண்றோம். எனக்கு அன்னைக்கு எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தேடி போய் நான் சார் மீட் பண்ணேன். மீட் பண்ணி நிறைய பேசணும். சாருக்கு எனக்கு அப்ப என்ன யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னை பத்தி அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பிச்சாங்க. யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு வருஷம். அப்புறமா நான் கண்டினியூஸா சார் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல யூடியூப்ல பண்ணும்போது எல்லாருமே என்ன அப்ரோச் பண்றது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதுல எது நம்ம பார்த்து நம்ம ப்ராப்பரா ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அந்த டைம்ல அந்த சினாப்சிஸ் நான் படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ரொம்ப கனெக்டடா இருந்தது. ஏன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி நம்ம யூடியூப்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒருத்தர் அப்படியே தத்ரூபமா எழுதியிருக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாருங்கும் போது ஓகே இவர் நல்லா நம்மளை பார்த்து ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஒரு டேரக்டர் அப்படின்னு இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசும்போதே ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா தான் பேசிப்போம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். அங்கிருந்து நாங்கள் ஏதாவது டிராவல் பண்ணி ஒன்று பண்ணலாம்னு நினைச்சோம். அப்புறம் அந்த மூமெண்ட்லாம் கடந்து சார் இது மாதிரி லைனை நான் போய் மீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி நானும் டேரக்டரும் போயிட்டு லைன் சொன்னோம். சார் கண்டிப்பா அந்த லைனை ஒத்துப்பாருன்னு நினைக்கல. அந்த டைம்ல ஹரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான்.